ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்மகிட்ட சமையல் இன்றைக்கி அப்பளை கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அப்பளை கூட்டு செய்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பெருஞ்சீரகத்தை தேங்காயோடு அரைச்சி போடுவாங்க. நான் தாளிக்கும் போதே போட்டேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும்போது நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் கொஞ்சமாக, மஞ்சள்தூள் பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுட்டேன். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்பளை கூட்டுக்கு பருப்பு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும், இல்லைன்னா நெட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு நான் இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 துண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அப்பளம் போட்டு இறக்கிடலாம். ஃப்ரீயாக இதுவாகும். அப்பளமுமே தண்ணியை உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தலை இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா தலை நம்ம அப்பளை போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ அப்பளத்தை போட்டு வேண்டிதான். இப்போ அப்படியே கொஞ்சமாக மல்லித்தலை, அப்பளை போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.